வணக்கம், வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஎல்வி 40R 452A அப்படின்ற மாடலு. இந்த மாடலில் வந்து என்ன ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டு வந்து 4x பிளிங்கிங். கஸ்டமர் வீட்டிலேருந்து எடுக்கும்போது இந்த செட்டு வந்து 4x பிளிங்கிங்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட கஸ்டமர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணும்போது டிவி ஆன் ஆகிடுச்சு. ஆன் ஆனதுக்கப்புறம் சரி என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்றத நம்ம விஷுவலாக பார்ப்போம். இப்போ சர்வீஸ் மோடு ஓப்பன் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா, பேனல் பவர் எரர் அப்படின்றது 22 டைம் வந்து கவுண்ட் ஆகிருக்கு. இந்த டிவியில் என்ன ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4x பிளிங்கிங். சம்டைம் டிவி ஓடுது, சம்டைம் டிவி ஓடலை. சரி, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ டிவி ஓப்பன் பண்ணிக்குவோம். இந்த டிவியை பொறுத்தளவுக்கும் 4x பிளிங்கிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேனலுக்கு போகிற வோல்ட்டில் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் வந்து 4x பிளிங்கிங் போகும். பேனலுக்கு போகிற சப்ளை போகிற ஐசியை வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் அதில் சால்வ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அது ஃபீட்பேக் வந்து ஐசிக்கு போகும். அதில் ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்தால் கூட உங்களுக்கு இந்த 4x பிளிங்கிங் வரும். இந்த டைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24, 32 இன்ச்சஸ்ஸு, 40 இன்ச்சஸ் மூணுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் போர்டு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருப்பாங்க. 24 வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 24 இன்ச்சஸ். இதில் என்ன டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிரைவர் ஐசி வந்து டிஃப்ரெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது பேக் லைட் எல்இடிக்கு வர டிரைவர் ஐசி வந்து டிஃப்ரெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஐசி சேம் தான், சர்க்யூட் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது 2 32 40 போகிற மாதிரி இருக்கும், 24 போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த கனெக்டர் இருந்ததுன்னா இது வந்து 24 இன்ச்சஸ் போர்டு. இதே வந்து 32 பார்த்தீங்கன்னா 32 பார்த்தீங்கன்னா இது 32 போர்டு, சேம் சர்க்யூட் அதே தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேக்லைட் போகிறதுக்கு கனெக்டர் போட்டிருப்பாங்க. இது வந்து 32 இன்ச்சஸ். இதில் என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா, இந்த பேக்லைட்டுக்கு யூஸ் பண்ணுற இண்டக்டர் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க 24க்கு ஒன்று போட்டிருப்பாங்க. அதேமாரி 32க்கு ஒன்று தான் போட்டிருப்பாங்க. ஆனால் நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இது பழைய பிசிபி உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக இதை காமிக்கிறேன். 40ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இண்டக்டர் போட்டிருப்பாங்க. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா பேக்லைட்டோட ஸ்ட்ரென்த்துக்காக அதுமாரி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி போர்டு எல்லாமே சேம் ஒரே சர்க்யூட் தான். இதில் என்ன ஃபால்ட் வரும், இதில் காமனாக வந்து இந்த ஐசி தான் வந்து கம்ப்ளைண்ட் வரும் மேக்ஸிமம் இந்த 4x பிளிங்கிங்க்கு. இந்த ஐசி சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். சேஞ்ச் பண்ணி 1 டே ஓட விட்டு பார்க்கணும். நான் அப்படி தான் செக் பண்ணுவேன். அது திடீர்னு ஃபால்ட் வராமல் ஓடிட்டுருக்கோம். ஒரு நாள் நீங்கள் கண்டினியூஸாக ஓட விட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அடிக்கடி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஏதாவது ரிப்பீட் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். அதுக்காக தான் நான் 1 டே சொல்லியிருந்தேன். இந்த ஐசி மட்டும் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சேஞ்ச் பண்ணி ஏன்னா இப்போ செட்டு வந்து ரன்னிங் கண்டிஷன் தான், ஓடிட்டு தான் இருக்குது. நான் வந்து கடையில் செக் பண்ணும்போது டிவி ஓடிட்டு தான் இருக்குது. அதனால் எரர் கோடு இருக்கிறதுனால நம்ம இந்த ஐசி மட்டும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஐசி சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஃபியூஸர், பேஸ்ட்டு, இது வந்து சில்வர் டேப்பு. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளோயர் காமிக்கும்போது இந்த கனெக்டர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த சில்வர் டேப் யூஸ் பண்ணுறேன். இடத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்.
சில இடத்துல நீங்கள் ப்ளர் பண்ணும்போது அந்த இடத்துல தேவையில்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. அதேமாரி இதை யூஸ் பண்ணுறதுல இன்னொரு ப்ளஸ்ஸும் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலராக ஒரு பார்ட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பார்ட்டை எடுக்கிறத சுற்றி நீங்கள் இந்த சில்வர் டேப் ஒட்டினீங்க அப்படின்னா அந்த ஸ்பேர்ஸ் எதுவுமே வந்து நவுந்து போகாமல் அந்த பொசிஷனில் அப்படியே இருக்கும். புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு அது பழக்கமாகிடும். எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே, ப்ளோயர் எடுத்து ஐசியை ரிமூவ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட இந்த ஐசி ஸ்டாக் இல்லை, அதனால் வந்து ஒர்க்கிங் போர்டில் இருந்து ஐசியை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு டிஃபெக்டிவ் ஐசியை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். சாரி, இந்த டேப்பை நான் யூஸ் பண்ண மறந்துட்டேன். நான் அதை யூஸ் பண்ணுறேன். கவர் ஆகிற மாதிரி ஒட்டிக்கிங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். பிளாஸ்டிக்கு வந்து ஹீட்டில் மெல்ட் ஆகிடும், அதுக்காக தான். அதேமாரி வந்து ப்ளேடு யூஸ் பண்ணும்போது நான் ஹீட் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 340 அந்த ரேஞ்சு வச்சுருக்கேன். ஏர் ப்ளோயிங் வந்து 3.3 இல்லை 4 அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். அது கம்மியாக வச்சுக்கங்க. ஏன்னா நீங்கள் ஏர் அதிகமாக வச்சிங்கன்னா சுற்றி இருக்கிற காம்பனண்ட் வந்து மிஸ் ஆகும். ஐசி ரிமூவ் பண்ணிட்டேன். இது வந்து ஒர்க்கிங் போர்டு தான், நான் டிஃபெக்டிவ் போர்டு யூஸ் பண்ணல. ஆனால் இது நான் செக் பண்ணி வச்ச போர்டு, ஒர்க்கிங் போர்டு தான். அது வந்து இதுலேருந்து எடுத்துக்கிறேன். இதுலேயும் வந்து அதேமாரி டேப் போட்டிக்கிறேன். ஏன்னா இது ஒர்க்கிங் போர்டுன்றதுனால இது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக சில்வர் டேப் போட்டிக்கிறேன்.
ஐசி ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஒர்க்கிங் போர்டிலேருந்து ஐசியை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணி இப்போ இந்த போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிற இடத்துல அந்த பொசிஷனுக்கு ஐசியை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஐசி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து டிவி ஆன் பண்ணி பார்ப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டிவி ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது. அந்த எரருக்காக தான் நான் இந்த ஐசி மாற்றுறேன். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எரரை வந்து கிளியர் பண்ணிவிட்டு திருப்பி ஓட விட்டு ரன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் டெலிவரி கொடுக்கணும். அது என்னன்றதை பார்ப்போம். இல்லை இல்லை இப்போ டிவி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து எரர் கோடு செக் பண்ணிவிட்டு எரர் கோடை மட்டும் கிளியர் பண்ணுவோம். சர்வீஸ் மோட் ஓப்பன் ஆகல, திருப்பி ட்ரை பண்ணுவோம். சர்வீஸ் மோட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேனல் பவர் எரர் வந்து 22 டைம் ஃபால்ட் ஆகிருக்கு. இந்த கம்ப்ளைண்ட்டுக்காக தான் நம்ம செட்டை கஸ்டமர்லேருந்து எடுத்தது. இப்போ வந்து இதை பேனலுக்கு போகிற வோல்ட்டோட ஐசியை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதை ரன்னிங்கில் ஓட விட்டு பார்த்தா தான் இதை நம்ம டெலிவரி கொடுக்க முடியும். செக் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஃபால்ட் வந்தது அப்படின்னா இது போர்டை ரீப்ளேஸ் பண்ணணும், வேறு போர்டு தான் மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி கரெக்டாக இருந்ததுன்னா கஸ்டமர்கிட்ட டெலிவரி கொடுத்துடலாம். இதை வந்து நான் எரருக்கு வந்து கிளியர் பண்ணிடுறேன். எரர் கிளியர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு 24 ஹவர்ஸ் இந்த டிவியை ஓட விட்டு பார்த்து ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் வாட்சிங்.